சொல்றாரு. ஆனா அந்த கடைசி நேரத்துல கூட அந்த ஆத்துமா வியாகுலப்பட்டு மரணத்தை மரண திருவாயில் இருக்கும் போது கூட பயங்கரமா ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபம் என்ன ஆகுது சொன்னா பைபிள் சொல்லப்பட்டிருக்குது, ஒரு தூதன் அவரை பலப்படுத்துறானோ. அந்த அளவுக்கு பலவீனமா இருந்தா கூட பிதாவை நோக்கி அந்த கடைசியில அவர் சித்த நிறைவேறும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபித்தார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு காலையில யாரெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? உங்க கைகளை கத்தர் பாக்குறேன். பாருங்க, முக்காவாசி பேர் கத்தர் தேடுறதுக்கு மனசு இல்லை. அப்படி ஒரு காரியம் வாய்க்கும். பைபிள் அதாவது ஒரு பிராக்டிக்கல் மாத்திரம் இல்ல, இதன்படியே வாழும்போதுதான் கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஏன் ஒரு மனுஷனை மாத்திரம் கர்த்தர் உயர்த்துறாரு, ஒரு மனுஷன் மாத்திரம் அப்படியே வச்சிருக்கிறாரு? ஏன் ஒரு மனுஷன் மாத்திரம் கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு, ஒரு மனுஷன் ஆசீர்வாதம் கொடுக்கப்படல? ஏன் ஒரு மனுஷன் மட்டும் இல்லாத கிறிஸ்தவம் தான், எல்லாமே இயேசுடைய பிள்ளைகள் தான்.